உலக வரலாற்றையே மாற்றிய அந்த ஒரு காலை வேளை. மரணத்தை வென்ற ஒருவர் இயேசு. கல்லறை திறக்கப்பட்டது, உங்கள் வாழ்வும் திறக்கப்பட போகிறது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நிகழ்வு என்பது வெறும் ஒரு வரலாற்றுச் சம்பவம் மட்டுமல்ல, அது மனிதகுல முழுமைக்கும் ஒரு மாபெரும் நம்பிக்கையின் நற்செய்தி. பாவிகளாகிய நமக்காக பரிசுத்தர் பலியானார். நம்முடைய பாவத்தை மரணத்தால் வென்று நமக்காக உயிர்த்தெழுந்தார். இயேசு உங்களை நேசிக்கிறார். நம்முடைய HWMTVM சேனலை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க, இயேசு உயிர்த்தெழுந்த அற்புதமான செய்தியை பார்க்கலாம். 1. மரணத்தின் மீது வெற்றி. உலகில் யாராலும் வெல்ல முடியாத ஒன்று மரணம். ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்ததன் மூலம் மரணம் இறுதியானது அல்ல என்பதை நிரூபித்தார். வசன ஆதாரம்: மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? 1 கொரிந்தியர் 15:55. செய்தி: பயப்பட வேண்டாம், மரணத்தை வென்றவர் நம்மோடு இருக்கிறார். 2. பாவ மன்னிப்பும் புதிய வாழ்வும். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்ததன் மூலம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் கடவுளோடு மீண்டும் இணைய வழி பிறந்தது. வசன ஆதாரம்: அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். செய்தி: உங்கள் கடந்த காலம் எதுவாக இருந்தாலும் இயேசுவில் உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பம் உண்டு. 3. அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். He is alive today. மற்றவர்கள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார்கள், ஆனால் இயேசுவின் கல்லறை இன்றும் காலியாக இருக்கிறது. அவர் இன்றும் நம்மோடு பேசுகிறார், நம் ஜெபத்தை கேட்கிறார். வசன ஆதாரம்: இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். மத்தேயு 28:20. செய்தி: நீங்கள் தனிமையில் இல்லை, உயிரோடு இருக்கிற தேவன் உங்கள் அருகில் இருக்கிறார். 4. நித்திய ஜீவன் என்ற வாக்குத்தத்தம், Promise of Eternal Life. இயேசு உயிர்த்தெழுந்ததால் அவரை விசுவாசிக்கிற நாமும் ஒரு நாள் உயிர்த்தெழுவோம் என்ற உறுதியை உலகம் பெற்றது. வசன ஆதாரம்: நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். யோவான் 11:25. செய்தி: இந்த மண்ணுலக வாழ்வு முடிவல்ல, பரலோகில் நமக்கு ஒரு அழியாத வாழ்வு காத்திருக்கிறது. இது போன்ற தினம் ஒரு வசனம் பெற HWMTVM சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.